இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கில் எக் பாஸ்தா பார்க்கலாங்களா? இந்த பாஸ்தாலாம் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, சப்புன்னு தான் இருக்குமேன்னு சொல்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, காஷ்மீரி சில்லி, வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுக்கோழி வறுவல் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இதில் அப்படியே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாங்க. கூடவே கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான சீஸி எக் பாஸ்தா ரெடி ஆகிடுங்க. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சினா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.